சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான் உனக்கே தெரியுமே, செகண்ட் ஸ்டெப்பும் ஃபெயிலியர். அதனால என்ன, இன்னும் 2 ஸ்டெப் இருக்குல்ல. அட போறியா, எப்படியும் அதுவும் ஃபெயிலியர் தான் ஆக போகுது. ஏன் அப்படி சொல்ற? உனக்கு என்னமா, நீ ஐடியா மட்டும் தானே கொடுக்கற, நான் தானே அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடி மேல அடி வாங்குறேன். அதுக்காக அப்படியே விட்டுருவியா? வேற வழி. ரியா, நான் ஒன்னு சொல்லட்டுமா, எனக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது போல தோணுது. யாருக்குமே எதுவுமே செட் ஆகாது, நாம தான் செட் ஆக்கிக்கணும். கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுறதெல்லாம் கனவுலதான் நடக்கும், காதல் எல்லாம் நடக்காது பாஸ். இப்போ என்னதான் சொல்ல வர? அதான் இன்னும் 2 ஸ்டெப் இருக்குல்ல, ட்ரை பண்ணுன்னு சொல்றேன். சரி, பண்றேன். ஆமா, அந்த 3வது ஸ்டெப் என்ன? அது அட்டென்ஷன். அட்டென்ஷன்னா இந்த பிரேயர்ல எல்லாம் 2 கை 2 காலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பெரப்பா நிப்பாங்களே, அதுவா? ஆமா, அப்படியே மார்ச் ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ரைட்னு வீட்டுக்கு போயிடு. கலாய்க்காதரியா, தெரியாததுனால தானே கேக்குறேன். பின்ன உன் லவ்வுக்காக நான் சீரியஸா பேசிட்டு இருந்தா நீ சின்ன புள்ளத்தனமா சில்லியா பேசிட்டு இருக்க. இப்படி இருந்தா எப்படி உனக்கு லவ் செட் ஆகும்? ஓகே ஓகே ஓகே, சீரியஸ். இப்ப சொல்லு, அட்டென்ஷன்னா என்ன? அட்டென்ஷன்னா அவ மேல நீ காட்டுற கவனம். அப்படியா? நான் எதை கவனிக்கணும்? எல்லாத்தையும் கவனிக்கணும். எல்லாத்தையும் புரியல ஏரியா. மக்கு ஒரு பொண்ணுக்கு தன்னை ஒரு பையன் எந்த அளவுக்கு கவனிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தனி ஆர்வம் உண்டு. ஓ, நீ லவ் பண்ற பொண்ணு கிட்ட தெரியுற சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட நீ கவனிக்கிறன்னு அவளுக்கு தெரிஞ்சா இந்த அளவுக்கு நம்மள கவனிக்கிறானேன்னு ஆட்டோமேட்டிக்கா அவன் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவா. நிஜமா சொல்ற? அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவாளா? அது நீ அவளை கவனிக்கிறத பொறுத்து. அதுக்கு என்ன, கவனிச்சுட்டா போச்சு. இப்படிதான் இதுக்கு முன்னாடியும் சொன்ன, ஆனா சொதப்பிட்டியே. பத்தியா, மறுபடியும் நீ என்ன கலாய்க்கிற. நீ வேணா பாரு, இந்த ஸ்டெப்ல நான் அவளை கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணுவேன். பண்றியா இல்லையான்னு நானும் பாக்குறேன். பார்க்க தானே போற இந்த நந்தாவோட ஆட்டத்தை. என்னது? சேச்சே, நந்தா நான் சொன்னேன். நந்தா இல்ல, நீ பார்க்க தானே போற இந்த ரோமியோட ஆட்டத்தை. ஓகே ரியா, இந்த ஸ்டெப்பாவது சக்சஸ் ஆகணும்னு நீ எனக்கு ப்ரே பண்ணிக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கதையை டெவலப் பண்றதுக்காக டிஸ்கஷன் இருக்கான். உன்னை உடனே கான்ஃபரன்ஸ் ரூம் போக சொன்னாங்க. என்னையா? ஐயோ, நான் அந்த அட்டென்ஷன் ஸ்டெப்பை கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக அந்த 3வது ஸ்டெப்புக்காக போகணுமே, நான் எப்படி கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போக முடியும்?